இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, அம்மா வாழ்க, தாயே வாழ்க, மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தெரியும், தொடக்கத்தில் தண்ணீரின் மீது ஆவியாளர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? இருள் நிறுவி பரவி கொண்டிருந்த அந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தான்னு பார்க்குறோம். இறைவாக்கினர்களை எல்லாம் ஆவியானவர் ஆட்கொண்டு அவங்க உத்வேகத்தோடு இறை வார்த்தையை கம்பீரமாக துணிச்சலோடு அறிவிக்க பலத்தை கொடுக்கிறது யாரு? ஆவியானவர். இந்த செங்கடல் அப்படியே துதிச்சிட்டு இரண்டாக அப்படியே பிளந்தது. அதுக்கு காரணமானவர் யாருன்னு சொன்ன யாரு? தூய ஆவியானவர். பவுலும் சீலாவும் நம்மன்னா சிறையில் அப்படியே அழுது நொந்து செத்து வடிச்சிருப்போம். ஆனால் அவங்க கையெல்லாம் சங்கிலினால கட்டப்பட்டிருக்குது. ஆவியானவரை கொண்டு அவங்க துதிச்சாங்க, மகிழ்ச்சியோடு துதிச்சாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அன்னை மரியாளும் சீடர்களும் இயேசு இறந்துட்டு பின்னாடி என்ன செஞ்சாங்க? மாடி அறையில் போய் உயிர் தள்ளுறதுக்கு முன்னாடி அந்த 50வது நாள் பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது அவங்கெல்லாம் துதிச்சுட்டு இருந்தபோது அந்த இடத்துல ஆவியானவர் சொல்லன்னா பெருமிச்சோடு நாக்கு வடிவத்தில், நெருப்பு வடிவத்தில், நெருப்பு நா வடிவத்தில் இறங்கி வந்தார். இன்னுமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும்னா ஆவியானவர் துணையின்றி நம்மளால் ஜெபிக்க முடியுமா? முடியாது. ஆவியானவர் தான் நம்ம அப்பா தந்தாள் அப்படின்னு ஜெபிக்க வைக்கிறவர். ஆவியானவர் இன்னுமா மாம்சமான யாவர் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன் இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். இயேசு இப்போ நம்மக்கிட்ட அவர் இறங்கி வரணும்னா நம்ம நல்ல இந்த ஜெபத்தை பயன்படுத்தி நம்ம நல்லா ஜெபிக்கணும்னா ஆவியானவர் நமக்கும் தேவை இல்லைங்களா? ஆமாவா இல்லையா? அப்போ ஆவியானவரை நோக்கி நம்ம ஜெபிப்போமா? ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் அவரை நாம் துதிப்போம். அவரே கூறியிருக்கிறார், பரிசுத்தம் இல்லாமல் எவனும் என்னை தொழ முடியாது, ஆராதிக்க முடியாது என்று. இதோ என்று மோயிசனை பார்த்து நம் ஆண்டவர் கேட்டார், மோயிசா, நீ நிற்கக்கூடிய இடம் தூய்மையான இடம், உன் காலணிகளை கலைச்சி விட்டு இங்கே வா என்று. இன்று நம் ஒவ்வொரு பெயரையும் அழைத்து, மகனே, மகளே, பிரியா, அல்போன்ஸ், அடைக்கலம், இப்படி நம் ஒவ்வொரு பெயரை அழைத்து நம் ஆண்டவர், மகளே, நீ நிற்கக்கூடிய இடம் தூய்மையான இடம், பரிசுத்த இடம், நான் தங்கக்கூடிய இடம், நீ எப்படி வந்திருக்கிறாய் என்று கேட்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் முன் நிற்க நாம் தகுதியற்றவர்கள். இருந்தாலும் நம்மை தகுதிப்படுத்த நம்மை இங்கே அழைத்திருக்கிறார். நம் சிந்தனையினாலும் சொல்லினாலும் செயலினாலும் பல முறை அவரை மனநோக்க செய்திருக்கிறோம். அவர் கூக்குரலுக்கு செவிமடுக்காமல் வாழ்ந்திருக்கிறோம். நம்மோடு வாழக்கூடிய சகோதர சகோதரிகளை மன்னிக்காமல் வாழ்ந்திருக்கிறோம். ஏன் இந்த தவ நாட்களில் கூட ஞாயிறு திருப்பலிக்கு தவறி இருக்கிறோம், சிலுவைப்பாதை செய்ய தவறி இருக்கிறோம், மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ இன்று பரிசுத்தமான நாள், ஆண்டவர் நமக்கு ஒரு புனிதமான நாளை கொடுத்திருக்கிறார். அவரோடு இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்ள, உடைந்த நம் உள்ளங்களை எல்லாம் அவர் தேற்றுவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திப்போம். அவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், பரிவுள்ளவர். அவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய கோபம் ஒரு நிமிஷமே, என்னுடைய அருளும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் நீடிக்கும் என்று. அது மட்டுமல்ல, மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்களுடைய குற்றங்களை நான் எரிந்து விடுவேன் என்று சொல்லி, உங்களுடைய பாவம் செந்தூரம் போல சிவந்திருந்தார், அதை பனி போல மாற்றுவேன் என்று சொன்ன உன்னதமான தெய்வம் இதோ நம்மை நோக்கி வருகிறார். நம் கண் முன் நிற்கின்ற நம் குற்றம் குறைகளை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார். அவர் நம் மீது பரிவுள்ளவர், இரக்கமுள்ளவர். எந்த நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வம், நம்மை வெறுக்காத தெய்வம், நம்மை அன்பு செய்யக்கூடிய தெய்வம், எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட உடனிருக்கிற தெய்வம் என்று அவரை உணர்வோம், அவரை அன்பு செய்வோம், அவரை ஆராதிப்போம்.
ஏனென்றால் நம் குற்றம் குறையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கின்ற போது அவர் மன்னித்து விட்டார். நாம் பாவி என்று சொல்லி வந்தபோது இதோ அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட அந்த பெண்ணை கையும் களவுமாக எல்லோரும் பிடிபட்டு இழுத்து வந்தவர் முன்னே நிறுத்தினார்கள். ஆனால் நம் இயேசு ஒன்றும் அறியாதவராய் தரையில் குனிந்து எழுதத் தொடங்கினார். உங்களில் பாவம் செய்யாதவன் இவர் மேல் கல்லெறியட்டும் என்று சொன்னபோது ஒவ்வொருவராக கல்லை கீழே போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். நம் இயேசுவும் அந்த மகளை உற்று நோக்கி பார்த்து, மகளே, உனக்கு யாரும் தீர்ப்பிடவில்லையா? நானும் தீர்ப்பிடே, சமாதானமாய் போ என்றார். ஆம், நமக்கு நாம் செய்த குற்றங்களையும் இறைவன் அதே மனநிலையோடு மன்னித்து விட்டார். நாம் செய்த எல்லா துரோகங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நம்மை அந்த ஊதாரி மகனை ஏற்றுக்கொண்டது போல நம்மையும் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று அவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஆம் பிரியமானவர்களே, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடி ஜெபிக்கின்றீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன அன்பு தெய்வம் நம் மத்தியிலே உயிரோடு அழகோடு பிரசன்னமாயிருக்கிறார். அந்த தேவன் தான் திருவெளிப்பாட்டு நூலில் இவ்வாறு பார்க்கிறோம். ஒருவரும் சாகாவை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாதவர்களில் வாசம் பண்ணுகிறவரும் ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் காணக்கூடாதவரும் ஆகிய அவர் 24 மூப்பர்கள் 4 ஜீவன்கள் தங்கள் கிரீடங்களை இறக்கி வைத்துவிட்டு சாஷ்டாங்கமாக பரிசுத்தர் 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 என்று வணங்குகின்ற அந்த தூயவர்கள் கூட்டத்திலே நாமும் அவரை வணங்கி ஆராதித்து மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆம், துதிக்கின்ற போதெல்லாம் அறிவை கடந்த இறைவன் அந்த இறை அமைதி நமக்கு கிடைக்கின்றது. இறைவனை நாம் ஆராதிக்க வரும்போது இணைச்சட்டம் 6:5 பார்க்கிறோம். உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு சக்தியோடு முழு பலத்தோடு ஆராதிக்க வேண்டும் என்று. ஆம் பிரியமானவர்களே, விவிலியத்திலே யாராவது ஒருவர் எடுத்து படிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:16 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்றாரு. எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவருக்கு நன்றி செலுத்தணும்னு சொல்லிட்டு மேலுமாய் அபாக்குக்கு 3:17-18 இவ்வாறு பார்க்கிறோம். அத்திவரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை கொடி பலன் தராமல் போனாலும் கர்த்தருக்குள் நம் ஆண்டவர் இயேசுவுக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். பல கவலைகள்ல துன்பங்கள்ல மனம் முடிஞ்சு நம்ம வந்திருக்கலாம். ஆண்டவர் எது இருந்தாலும் நம்மளை அவருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற அவரை மகிழ்ச்சிப்படுத்த நாம் இங்க வந்திருக்கிறோம். மகிழ்ச்சிப்படுத்துவோம். இன்னுமாய் திருப்பாடல் 104 இவ்வாறு வாசிக்கிறோம், நன்றியோடு அவர் வாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாக்களோடு அவர் முற்றத்துக்கு வாருங்கள். இப்படியா தொடங்க திருப்பாடல். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், நாம் அவருடைய மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆம் ஆண்டவர் பிள்ளைகள், இறை சமூகமே, நாம் அவருடைய மக்கள், அவருடைய சொந்த பிள்ளைகள். அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார், நான் உங்கள் தந்தையாய் இருப்பேன், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள். அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் சொல்லவில்லை, இன்று நம்மை பார்த்தவர் கூறுகிறார், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள். அவருடைய மக்கள் நாம். அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஏனென்றால் நம் தேவனுக்கு துதிப்பது என்றால் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பிடிச்சமானது துதி பலி, நன்றி பலி. அதை நம்ம ஏறெடுக்க வந்திருக்கிறோம். இன்னுமா நம்ம பார்க்கிறோம், சீராக்கு 43:30 சோர்ந்து விடாதீர்கள், ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துங்கள், உங்களால் முடியும் அளவுக்கு அவரை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் என்று. ஆம், நம் ஆண்டவர் நம்ம பிறந்த நாள்ல இருந்து
இந்த நாள் வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம்னு சொன்னா நம்ம இருப்பதோ, நிற்பதோ, இயங்குவதோ, செயல்படுவதோ அவருடைய கிருபை. இந்த உலகத்துல கொரோனா வந்த போது எத்தனையோ பேர் நம்மளை விட நல்லவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆண்டவர் அவங்க எல்லாம் எடுத்துட்டாங்க. நினைச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மையும் ஒரு பொருட்டா இவ்வளவு நாள் வச்சிருக்கிறாரு. எத்தனையோ பெரிய ஆபத்துக்கள், நோய்கள் இருந்த போதெல்லாம் நம்மை காப்பாற்றி உயிரோடு வைத்திருக்கிறார். என்னையே அவருடைய அன்பு, என்னையே அவருடைய வல்லமை. அவரை புகழ்ந்து பாடுவோமா? துதியில் மத்தியில் வாசம் செய்கின்ற நம் இறைவனை. இந்த தவக்காலத்துல கடைசி நாட்கள்ல இருக்கோம். அவர் நம்ம இங்க எத்தனையோ பேருக்கு கொடுக்காத வாய்ப்பை, அறியாத வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரு. எத்தனை பேர் இந்த நாள்ல வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, ஆனா வர முடியல. ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டவர் அன்பு செய்யறாரு, நம்ம அழைச்சிருக்கிறாரு. நம்ம அழைச்ச தேவன் நம்மை கைவிட மாட்டார். அதனால என்னை சட்டம் 6:5 சொல்றது போல முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு எல்லாரும் எழுச்சி அவரை ஆராதிப்போமா? தாவீது இப்படிதான் கைத்தாளம் போட்டு மத்தளத்தோடு அவரை ஆராதிச்சாரு. நம்மளும் ஆராதிப்போம். நம்ம ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் எந்திரிங்களா? ஆண்டவரை ஐயாமை போற்றுகிறோம், தகப்பனை ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். எல்லாரும் அப்பா ஆண்டவரை துதிப்போமா? அப்பாமை வாழ்த்துகிறோம் சாமி, அப்பாமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை, ஐயாமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரை. நன்றி ஆண்டவரை, இயேசுவே நன்றி ஆண்டவரை, தந்தையே நன்றி, அவையானவரே நமக்கு நன்றி ஆண்டவரை. நன்றி நன்றி வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. எங்களை காண்பவரே, காப்பவரே, பரிசுத்தரே, ஐயா படைத்தவரே, எங்களை பராமரிக்கிறவரே நமக்கு நன்றி ஆண்டவரை. எங்களோடு உடன் பயணிக்கிறவரை, எங்களை விட்டு விலகாதவரை, நாங்கள் தடுக்கி விடுகின்ற போதெல்லாம் எங்களை தூக்கி எடுக்கின்றவர, உடைந்த உள்ளத்தை ஆண்டவரை தேய்ச்சுகிறவர மக்க நன்றி ஆண்டவர. மெசியாவே மக்க நன்றி ஆண்டவர. மேகஸ்தம்பமே மக்க நன்றி. உன்னதரே, உத்தமரே, உயிரோடு அழகோடு ஆண்டவரே எங்களை உற்று நோக்கி எங்கள் ஆராதனை மகிழ்ந்து கொண்டிருக்கிறவர மக்க நன்றி. ஐயா எங்களை தெரிந்தவர, அப்பா எங்களை அறிந்திருக்கிறவர, எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே உமக்கு தெரிந்திருக்கிறது உமக்கு நன்றி ஆண்டவர. நன்றி நன்றி நன்றி. எங்களை ஜெபிக்க வைக்கிறவர உமக்கு நன்றி. அவையினால் எங்களை நிரப்பினவரே உமக்கு நன்றி. எங்கள் மீது மனதுருக்கம் உள்ளவரே அப்பா உமக்கு நன்றி தகப்பன. உமது அன்பு மேலானது ஆண்டவர, உமது கிருபை மேலானது ஆண்டவர. எங்கள் பாவங்களுக்காக சிலுவையை சுமந்தீர, எங்களுக்காய் ஆண்டவரே முள்முடி தலையில் சூடப்பட்டீர, எங்களுக்காய் முன்முறை கீழே விழுந்தவர, எங்கள் துக்கங்களை ஏற்றுக்கொண்டவர, எங்கள் பாடுகளை சுமந்து கொண்டவர, ஆடியால் எங்களுக்காய் அறியப்பட்டவர, உமது ஆடையை இழந்த அவமானமானவர உமக்கு நன்றி ஆண்டவர. கசுப்பு காடியை ஆண்டவர எங்களுக்காக நீர் ருசி பார்த்தீரே தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவர. கல்வாரி மீது எங்களுக்கு பட்ட ஒவ்வொரு பாடுகளுக்காய் நன்றி ஆண்டவர. எங்களுக்காக நல்லவா நீ கண்ணத்தில் அறியப்பட்டீரே. சொல்லனா பாடுகளை, ஐயா உபத்திரங்களை, அவமானங்களை ஏற்றுக்கொண்டீரே ராஜா. உமது அன்புக்காய் நன்றி. கடைசி ரத்தத்தையும் எங்களுக்காய் சிந்தி ஐயா இந்த உலகத்தில் யாருமே செய்ய முடியாத பெரிய காரியத்தை நீர் செய்தீரே உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. அப்பா ஆமை போற்றுகிறோம் சாமி, அப்பா ஆமை வாழ்த்துகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னீரே. ஆம் தகப்பனே, உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அன்பு செய்ய போகிறீரே உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ள போகின்றீரே. தொடர்ந்து உமது நன்மையினால், உமது கிருபையினால், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே எப்பா எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்ய போகிறீரே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒரு புது படைப்பாக எங்களை மாற்றுகிறீரே சாமி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எப்பா நன்றி, இயேசுவே நன்றி. எங்களை கரம் பிடித்து தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. உமது ஆளுகைக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், இருக்கின்ற நிலையோடு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமது சுத்தத்தின்படியாக எங்களை வழிநடத்தும் சுமக்கீழும் நல்ல பிதாவே, ஆமென்.